ஐங்கரன் நல்வாணி அருட்குரவன் சங்கரன் சண்முகன் நாரணன் அம்பிகை துர்க்கையும் சத்குருவும் ஆவார் துணை. ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்தியமயி பரமே. அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். படைத்தல் காத்தல் அழித்தல்னு மூன்றுக்கும் காரணமாக மும்மூர்த்திகளை சொன்னாலும் அந்த இயக்கங்கள் அனைத்திலும் ஆதிசக்தியாய் இருந்து இயக்குபவள் தேவி பராசக்தி தான். அடிப்படை அறிவு முதல் அனந்தமான இறைஞானம் வரை அனைத்திற்கும் அதிதேவதையாக விளங்குபவள் அன்னை பராசக்தி தான். ஒரே பராசக்தி தான் வெவ்வேறு வடிவங்களில் நமக்கு அருள் பாலிக்கிறாள். துர்க்கையாயிருந்து சக்தியையும் வீரத்தையும் தரா, மகாலட்சுமியாயிருந்து சகல சம்பத்துகளையும் தரா, சரஸ்வதியாயிருந்து ஞானத்தை தரா. தேவி பராசக்தி துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியாயிருந்து அசுரர்களை வதம் செய்து இந்த பூவுலகில் மகிழ்வை தந்த வெற்றி திருவிழா நவராத்திரி. அப்பேற்பட்ட துர்காலட்சுமி சரஸ்வதியை நாம் வழிபடுற முக்கியமான விழாவான நவராத்திரி விழா நாளையிலிருந்து ஆரம்பிக்கிறது. தேவியின் அருளால் சென்ற வருடம் நவராத்திரியில் தேவி மகாத்மியம் பார்த்தோம். பராசக்தியான அம்பிகையின் பெருமையை பறைசாற்றும் நூல்கள் ஏராளம். அவற்றுக்கெல்லாம் சிகரம் வைத்தார் போல் இருப்பது ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திரம். பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளேன்னு அபிராமிப்பட்டர் சொன்னது போல தேவாதி தேவர்க்கும் மூவர்க்கும் முன்னவளாய் தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமாக விளங்கும் ஸ்ரீ மாதாவின் பெருமையை சொல்வது லலிதா சகஸ்ரநாமம். லலிதா சகஸ்ரநாமத்தோட விசேஷம் என்னன்னா, மற்ற சகஸ்ரநாமங்கள் எல்லாம் தேவர்களாலேயும் ரிஷிகளாலேயும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் லலிதா சகஸ்ரநாமத்தை சொன்னது சாட்சாத் அம்பிகையின் சக்திகளான வாக்தேவிகள். ஒரு சமயம் அம்பிகையை தரிசிக்க பற்பல அண்டங்களின் அனைத்து தேவர்களும் மும்மூர்த்திகளும் சித்தர்களும் ரிஷிகளும் வந்தனர். அனைவரும் ஒரே சமயத்தில் ஒருங்கே கூடியிருந்ததை கண்ட அம்பிகை கருணையால் அனைவரையும் கடாட்சிக்கும் நோக்கத்தோடு வாக்குக்கு அதிபதிகளான வசினி முதலான வாக்தேவிகளை நோக்கி, என் தத்துவம் விளங்க என்னுடைய சகஸ்ரநாமங்களை வெளிப்படுத்துங்கள். இதனை கொண்டு என் பக்தர்கள் என்னை துதிக்கும் போது நான் மிக எளிதில் பிரீத்தி கொள்கிறேன் என்று கட்டளையிட ரகசிய நாம சகஸ்ரம் என்று போற்றப்படும் லலிதா சகஸ்ரநாமம் தோன்றியது. இதில் ஒவ்வொரு நாமாவும் மந்திர சாரமாகவே விளங்குகிறது. இந்த சகஸ்ரநாமத்தில் முதல் 100 நாமங்கள் லலிதாம்பிகையின் கதையை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. அம்பிகையின் சரிதம் மந்திர வடிவமானது, பல இரகசியார்த்தங்களை கொண்டது. யார் இந்த லலிதை? அவள் தோன்றியது எவ்வாறு? அவள் எங்கிருக்கிறாள் என்ற அனைத்து கேள்விகளுக்கும் விடையாக அமைந்திருப்பது ஸ்ரீ லலிதோபாக்கியானம். 18 புராணங்களில் இறுதியானது பிரம்மாண்ட புராணம். 1200 ஸ்லோகங்களை கொண்ட பிரம்மாண்ட புராணத்தில் உத்தர பாகத்தில் ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு உபதேசிப்பதாக இந்த அருமையான ஸ்ரீ லலிதோபாக்கியானம் அமைந்துள்ளது. இந்த வருடம் நவராத்திரியில் இன்று முதல் 10 நாட்களுக்கு ஸ்ரீ லலிதையின் சரித்தமான ஸ்ரீ லலிதோபாக்கியானத்தை சுருக்கமாக பார்ப்போம். அன்னை பராசக்தியை போற்றி திரு பாபநாச சிவன் அவர்களின் ஹம்சத்வனி ராக பாடலை ஸ்ரீமதி ஸ்ரீலதா பாலாஜி அவர்கள் இனிமையாக பாடியுள்ளார். இந்த அற்புதமான பாடலுடன் இந்த நவராத்திரியை வரவேற்போம். பராசக்தி ஜனனி பராசக்தி ஜனனி அம்பா பராசக்தி ஜனனி எம்மை பரிபாலனை புரி பார்வத குமாரி பராசக்தி ஜனனி எம்மை பரிபாலனை புரி பார்வத குமாரி பராசக்தி ஜனனி எம்மை பரிபாலனை புரி பார்வத குமாரி பராசக்தி ஜனனி சூராசுரர்பணி சரோஜ சரணே சூராசுர
पुरत् पणि सरोज चरणे सुन्दरि निन् चरणाम्बुजं नम्बिनों सुन्दरि निन् चरणाम्बुजं नम्बिनों पराशक्ति जननी एमै परिपालनै पुरि पर्वत कुमारी पराशक्ति जननी शंकरी कृपा करी वराभयहरि एमै आदरि हरि सोदरि शंकरी कृपा करी वराभयकरि एमै आदरि हरि सोदरि पराशक्ति जननी ताये अम्ब ताये परशिव जाये मलयिरुळ माये अगल अरुळवाये अम्ब ताये परशिव जाये मलयिरुळ माये अगल अरुळवाये माये पराशक्ति जननी घोर महिष संहारिणी श्यामल रूपिणी सिंहवाहनी महेश्वरी घोर महिष संहारिणी श्यामल रूपिणी सिंहवाहनी महेश्वरी पराशक्ति जननी एमै परिपालनै पुरि पर्वत कुमारी पराशक्ति जननी जननी